ஐயோ பாட்டி, எதுக்கு அழுவுறீங்க? இல்லைப்பா, உங்களையெல்லாம் பார்க்கவே முடியாதுன்னு நினச்சேன், பார்த்துட்டேன். அதான் ஆனந்த கண்ணீர். நீங்கள் மட்டும்தான் வந்திருக்கீங்களா? இல்ல பாட்டி, நாங்க வந்தது யாருக்குமே தெரியாது. என்னையா சொல்கிற? அப்போ எப்படியா உங்கள் மாமா வீட்டு அட்ரஸ் உனக்கு தெரியும்? இல்லை பாட்டி, அம்மா உங்கள் எல்லாரை பற்றி சொன்னாங்களா, எங்களுக்கு பார்க்க ஆசையாக இருந்தது, அதான் நானும் அண்ணாவும் வந்தோம். அதுக்கு என்னம்மா, நீங்கள் வந்ததில் எனக்கு சந்தோஷந்தான். நின்றுட்டே இருக்கீங்க, உள்ளே வாங்க. லட்சுமி, வசந்தி. ஐயோ பாட்டி, அழாதீங்க முதல்ல. இல்லையா, இல்லை, அழமாட்டேன். இன்னும் நான் அழமாட்டேன். ஐயோ பாட்டி, நீங்க ரொம்ப பியூட்டியா அழகா இருக்கீங்களே. அட போயா, நீ வேற. அட, பாட்டிக்கு வைக்கலாம் வருது போல. பாட்டி, இன்னிலேருந்து நீங்க ஏன் ஆளு, ஓகே? ஐயோ, சத்தமாக சொல்கிறாது ஐயா. இங்கே உள்ள ஒருத்தன் இருக்கான், அவன் கேட்டான் தாம் தும்முன்னு குதிச்சுவான். அவன் என்னை யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டானா. அது யாரு? நான் தான். என்ன பாட்டி, ரொம்ப சிரிச்ச மாதிரி இருக்கு. ஐயா, அது ஒன்றும் இல்லையா, பேர பிள்ளைங்க வந்திருக்காங்களே, அதான். சரி பாட்டி, இவங்க எல்லாம் யாரு? அதுவா ஐயா, உன் அத்தை பிள்ளைங்க. என்னது, அத்தை பொண்ணா? ஐ, ஹாய் ப்ரோ, ஐ எம் மகேஷ். என்னது ப்ரோவா? அடே, ஐயா ப்ரோவா? மச்சான் ஐயா, மச்சான்னு கூப்பிடு, இல்லை மாப்பிள்ளைன்னு கூப்பிடு. பாட்டி பாட்டி தாயா. அதானே, இது என்ன முறை மாத்து கூப்பிடுறீங்க? அதெல்லாம் முடியாது. ஐயா, நீ எதுக்கு பேசுகிறேன்னு தெரியுது. வெண்பா கேட்டான், உன் தொலியை உரிச்சிருவான், பார்த்து பேசு. அட பாட்டி, நீங்க வேற அவளையா ஞாபகப்படுத்திக்கிட்டு சும்மா இருங்க. நீ இன்னைக்கு அவகிட்ட இருந்து வாங்கிக்கிட்டாம போக மாட்டா போல. அட பாட்டி, அத்தை பொண்ணு வந்திருக்கா, ஒரு 2 வார்த்தை பேசிட்டு வரேன் பாட்டி. அத்தை பொண்ணு பாட்டி. ஹாய், ஐ எம் கார்த்திக். ஐ எம் மகேஷ். அதான் உங்க பேரை சொல்லிட்டீங்கல்ல, நான் அவங்க கிட்ட தான் கேட்டேன். இல்ல, நீங்க என்கிட்ட தான் கேட்டுட்டீங்களோன்னு நினைச்சுக்கிட்டேன். இல்ல, நீங்க எப்பவுமே இப்படித்தானா, இல்ல இப்பந்தான் இப்படியா? அது போக போக தெரியும். சரியா, பேசுனதெல்லாம் போதும், வாயா உள்ள. வெண்பா. அதான் வெண்பாவா? ஒருவேளை நம்ம ஃப்ரெண்டு வெண்பாவா இருப்பாங்களோ? இல்ல இது வேற வெண்பாவா? அவளை ஏன் பாட்டி கூப்பிடுறீங்க? ஐயோ, இப்போ வந்து ஆட்டம் கட்டுவாளே, அசிங்கப்பட்டுருவோமோ? ஐயா, நம்ம வெண்பா. ஆடி வெண்பா, இதுதாம்மா உன் அத்தை பிள்ளைங்க, மகேஷ், அனு, என் செல்ல பேத்தி வெண்பா. ஹாய் வெண்பா மேடம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஐயோ அண்ணா, இவங்க தானே உங்கள் ஃப்ரெண்டு வெண்பா? அப்போ நம்ம அண்ணி இவங்க தானே? ஐ, அழகா இருக்காங்க. எனக்கு ஒரு சந்தேகம் இருந்தது கொண்டு பூசணிக்கா, அது கிளியர் ஆயிட்டு. ஏய் வெண்பா, உனக்கு இவனை தெரியுமா? எனக்கு ஆஃபீஸில் ஒரு ஃப்ரெண்டு இருக்கான்னு சொன்னேன்ல, அது இவன் தான் ஐயா. அப்படின்னா அந்த சிடுமூஞ்சி? அந்த சிடுமூஞ்சிக்கு தம்பி இவன் தான். வெண்பா, வெண்பா. என்னடா முடிக்கு நில்லுடா. பாட்டி, எனக்கு வெண்பாவை நல்லா தெரியுமே, அவங்க என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. என்னையா சொல்ற? உனக்கு வெண்பாவை எப்படி தெரியும்? அவ யார்கிட்டையும் பேச மாட்டாளே, எப்படி? அது ஒன்றும் இல்லை பாட்டி, நம்ம ஆஃபீஸில் தான், அதுவும் நம்ம ராஜா அண்ணாக்கு பிஏவை தான் வெண்பா வேலை பார்க்குறாங்க. அப்படின்னா அந்த சிடுமூஞ்சி நம்ம ராஜாவா? நல்ல பொருத்தம், நல்ல பொருத்தம். ஹாய் அண்ணி. என்னது அண்ணியா? ஹாய். டேய் மகேஷ், நீ மட்டும் நான் தான் உங்கள் அத்தை பொண்ணுன்னு அந்த சிடுமூச்சி சித்தப்பங்கிட்ட சொன்னேன், உன்னை உண்டிலே நாக்கிடுவேன் பார்த்துக்கோ. என்னை பார்த்து இந்த நிற்கானே கார்த்திக்கு, இவங்கிட்ட கேளு, சொல்லுவான். ஆமாமா, அப்புறம் நீங்க நிம்மதியாவே இருக்க முடியாது, பார்த்துக்கோங்க. எப்படி இருந்தாலும் தெரிஞ்சிருமே, அப்ப என்ன பண்ணுவீங்க வெண்பா அண்ணி? டேய், அன்னிக்கு நீனு சொன்னேன், சோத்துல விச வச்சிருவேன், மூடிட்டு போடா. டேய், அண்ணி அழகா பேசுறாங்கல்லடா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடா. அட நீ வேற குண்டு பூசணிக்கா இரு. என்னது, சோத்துல விஷம் வைப்பீங்களா? என்ன அண்ணி இப்படியா விஷத்தை வைப்பீங்க? உங்க வீட்டுல நம்பி சாப்பிடலாமா? சாப்பிடாதடா, அப்படியே கிளம்பு போடா. உங்களுக்கு இது தேவையா? பரவாயில்ல பரவாயில்ல, 1000 இருந்தாலும் என்னோட ஃப்ரெண்டு, அது மட்டும் இல்லாம என்னோட அண்ணி, நீங்க என்ன வேணாலும் பேசலாம், பரவாயில்ல பரவாயில்ல. அண்ணி, நீங்க எவ்வளவு பேசினாலும் இவனுக்கு வெக்கமான சூடு சொன்ன எதுவுமே இருக்காது, அதான் எனக்கு நல்லாவே தெரியுமே. அப்புறம் பாட்டி, வேற யாரும் இல்ல வீட்டுல? என்ன? இல்ல குண்டு பூசணிக்கா, நம்மாலையும் பாத்துடலாமே, அப்படியாதான்? இருக்காங்கப்பா, எல்லாரும் உள்ள இருக்காங்க. ஓ அப்படியா, சரி சரி. ஆமாப்பா, வெண்பா அங்கதான் வேலை பார்க்கறானா, மலர் அங்கதானே வேலை பார்க்கறா, உனக்கு தெரியாது? என்ன பாட்டி சொல்றீங்க? மலர் அது யார் பாட்டி?
டேய் நடிக்கவா செய்யற? அப்படின்னா மலர தெரியாதா? டேய் நீ வரடா, மலருக்கு இன்று எடுத்தது இவன் தான்டா. இவன் இப்ப மலரை பார்க்கணும், அதுக்காக நடிக்கிறான்டா. ஓ அப்படி, சரி சரி. வெண்பா வெண்பா, அது என் முறப்பொண்ணா வெண்பா, அழகா இருக்கல்ல. இப்ப அதுக்கு என்னடா, மூடிட்டு நில்லுடா. என்னப்பா சொல்ற? மலரு அங்கதானே வேலை பார்க்கறா, உனக்கு தெரியாதாப்பா? இல்ல பாட்டி, தெரியாது. நடிக்காதடா, உனக்கு மலரை தெரியாது. அப்போ மலருக்கு இன்று எடுத்தது யாரு? உன் ஆவியா? அட வெண்பா, இப்படியா போட்டு கொடுப்பீங்க? என்னம்மா வெண்பா சொல்ற? அவன் மலரை தெரியாதுன்னு சொல்றான், நீ என்னன்னா மலருக்கு இன்று எடுத்தது நீதான்னு சொல்ற? ஆமா பாட்டி, இவனுக்கு மலரை நல்லாவே தெரியும், நடிக்கிறான். டேய் போடா, உங்க வீட்டுக்கு கிளம்பு போடா. வெண்பா, அதுல மத்த பிள்ளைங்க. அதுக்கு இப்ப என்னடா பண்ணணும்? ஆரத்தி எடுக்கணும். என் ராஜானுக்கு ஏத்த ஜோடிதான். பூசணிக்கா, ராஜான நிலைமை கொஞ்சம் யோசித்து பாரு. ஆமாண்ணா, நினைச்சு பார்த்தாலே சிரிப்பா இருக்கு. என்ன வெண்பா இப்படியா பேசுவ? அவ பேசுனது எதுவும் பெருசா எடுத்துக்காத என்னப்பா. ஐயோ பாட்டி, இல்ல, நாங்க ஆபீஸ்ல இந்த மாதிரி தான் பேசிப்போம். அப்படியா? ஐயா சரியா சரி. நம்ம ஆளு. குண்டு பூசணிக்கா, இதாண்டி என்னோட ஆளு. என்னண்ணா இவங்களும் அழகா இருக்காங்க. ஆமல்ல. வெண்பாக்கா, என்னடி இவங்க எதுக்கு கைங்க வந்திருக்காங்க? யாருக்கா இவங்க? உன்னை கெட்டிக்க போறவனா? என்னது, என்ன கெட்டிக்க போறவனா? ஆமா மலர், உன்னை கிட்டிக்க போறவனா? எனக்கெல்லாம் இந்த முண்டக்கண்ண வேண்டாம். என்னது முண்டக்கணனா? அடி நீ எதுக்கு இப்ப கத்துன? அது ஒரு ஆவேசத்துல வந்துட்டு கேட்டிருக்குமோ? கேட்டிருக்குமா? எல்லாருக்கும் கேட்டிருக்கும். எனக்கெல்லாம் வேண்டாம், வேணா சந்தியாக்கு பிக்கப் பண்ணி கொடுத்துருவோம். நீ என்ன மாமா வேலையா பார்க்க போற? மூடிட்டு நில்லுடி. சந்தியா மட்டும் கேட்கணும், ஒன்னும் ஓட விட்டு அடிப்ப பாத்துக்கோ. நம்ம சந்தியாக்கா தானே, பாத்துக்கலாம். சரி சரி, இங்கேயே பேசிட்டு இருந்தா எப்படி? வாங்க உள்ள வாங்க, சாப்பிடலாம். ஆமாய்யா, ராஜா எப்படி இருக்கான்? அவனை கூட்டிட்டு வரல? அதுவா பாட்டி, இன்னொரு நாள் ராஜானாவை கண்டிப்பா கூட்டிட்டு வரேன். மூடிட்டு சாப்பிடவா. என்னோட அண்ணி சொன்னா கேட்காம இருப்பேனா? பாரு, அண்ணி நொன்னின்னு சொன்ன கொன்றுவேன். மூடிட்டு வாடா. வெண்பா, 1000 இருந்தாலும் நம் அத்தை பையன், பார்த்து பேசு. வாயில தான் வந்துடும், வாடா. நீ 2 அடி இருக்கான எல்லாத்தையும் முடிச்சிட்டியாடா? ஆவுன்னா இதையே சொல்றீங்க எல்லாரும். போங்க, நான் போறேன். போடா. அண்ணா அண்ணா, இவருக்கு நல்ல மரியாதை போல. ஆமாடி, நானும் அப்பலேருந்தே பார்த்துட்டு இருக்கேன். 2 அரியர் பத்தி என்னன்னு கேட்போம். ஆமா வெண்பா, எதுக்குமா அந்த 2 அரியர் புரியல? ஏன் உங்களுக்கு இப்ப அது ரொம்ப முக்கியமோ? இல்ல, தெரிஞ்சுக்கலாமேன்னு கேட்டேன். நீங்க தெரிஞ்சு ஒண்ணு கிளிக்க போறது இல்ல, மூடிட்டு வாங்க. அப்பாடா, நம்ம வெண்பாதான். சரி சரி, ரொம்ப பசிக்கு, வாங்க. என்னங்க, என்னம்மா? காஃபி எதுவும் வேணுமாங்க? இல்லம்மா, வேண்டாம். ஆமா, மகேஷும் அனுவும் எங்க? இங்கே வெளியே போறேன்னு சொல்லிட்டு 2 பேரும் போனாங்க. ஓ அப்படியாம்மா, சரி. என்னங்க, ராஜா அந்த மாயாவோட ஷேரை திரும்ப கொடுத்துட்டான். அதை பத்தி உங்ககிட்ட எதுவும் தலசேகரனா எதுவும் கேட்டாங்களா? கேட்டாமா, நான் சொல்லிட்டேன். என் பையன் முடிவு, அதில் நான் தலையிட முடியாதுன்னு சொல்லிவிட்டேன். உங்ககிட்ட இதை பத்தி கேட்டாங்கன்னா எனக்கு இதை பத்தி தெரியாதுன்னு ஒரே வார்த்தையில சொல்லி முடிச்சிரு, புரியுதா? சரிங்க. அப்பா, ராஜா, வாப்பா சூர்யா, இவங்க 2 பேரும் எங்க? ஆளையே காணும். இங்க 2 பேரும் வெளியே போயிருக்காங்கப்பா. என்னப்பா? வாப்பா சூர்யா, எப்படிப்பா இருக்கா? நல்லா இருக்கியா? நான் ரொம்ப நல்லா இருக்கேம்மா. நீங்கள் எப்படிமா இருக்கீங்க? அப்புறம் சூர்யா, இனிமே இந்தியா தானா இல்ல? இல்லைப்பா, இனிமேல் இந்தியா தான். ஃபோன் அடிச்சிங்களா? எப்போ வருவாங்களா? இல்லப்பா, நான் ஃபோன் அடிக்கல. இருங்க, நானே அடிக்கிறேன். அனுமா எங்கேயாவது கூட்டின்னு போன்னு சொல்லியிருப்பாதான், கூட்டின்னு போயிருப்பான்டா. ஏன்டா? வந்துடும், விடுப்பா. டேய் ராஜா, வந்து வேண்டா, விடு. அவன் என்ன சின்ன பையனா? அப்பா, உங்ககிட்ட தனசேகர் எதுவும் பேசினாரா? பேசினான்ப்பா, நான் ஒரே வார்த்தையில் சொல்லி முடிச்சிட்டேன். பையனோட முடிவு நான் தலையிட முடியாதுன்னு. என்னப்பாச்சு? இல்லைப்பா, எனக்கு அவர் மேலே ஒரு சந்தேகம் இருக்கு. அதனால தான் ஷேரை தூக்கிட்டேன். அது மட்டும் உறுதியாச்சு, அவரை நான் சும்மா விட மாட்டேன். என்னப்பா சொல்ற? ஆமாப்பா, நம்ம கூட நல்ல மாதிரி இருந்து நிறைய வேண்டா வேலை பார்த்துருக்கான். அது மட்டும் உண்மை நாயிட்டு அவன் என் கையிலேருந்து தப்பிக்கவே முடியாது. இந்த வருஷம் என் கூட இருக்கான்டா. அவன் இந்த மாதிரி பண்ணுவானு கேட்டா பண்ண மாட்டான்னு தான் தோணுது. ஆனா உனக்கு சந்தேகம் இருக்குன்னா நீ அதை கிளியர் பண்ணிக்கோ. சரி, அதை பத்தி விடுங்க. 2 பேரும் சாப்பிட்டீங்களா என்ன? இல்லைம்மா, வெளியவே சாப்பிட்டுட்டோம். சரிப்பா. என்ன வீரா? ஹாய் நீ. டேய், அண்ணின்னு சொன்னேன் கொன்றுவேன். பேசாம வெண்பானியை கூப்பிடு. எப்படி அண்ணி அண்ணின்னு கூப்பிடாம வெண்பான்னு கூப்பிட முடியும் சொல்லுங்க? அண்ணிய பேர் சொல்லி கூப்பிடுறது தேவம் குத்தம் ஆயிடாது? ஒரு குத்தம் ஆகாது, மூடிட்டு வெண்பானியை கூப்பிடுறா. ஏண்டா, இப்போ அண்ணனுக்கு தெரியணுமா? சே, நான் அப்படி காட்டி குடிப்பேனா அண்ணி? மறுபடியும் அண்ணி அண்ணின்னு சொல்லிட்டு இருக்காடே, வெண்பான் கூப்பிடுறா. சே, இல்ல அண்ணி, அண்ணியை தவிர வேற எதுவும் என் வாயிலிருந்து வராது. ஏய், ஆபீஸ்ன்னு கூட பார்க்க மாட்டேன், தூக்கு போட்டு மிதிச்சிருவேன். அட போங்க அண்ணி, அதான் நேத்து மிதிச்சிட்டீங்களே, இன்னும் மிதிக்கிறதுக்கு என்ன?
ஏன் நீ இப்படி போட்டு எல்லாரும் மிதிக்கிறீங்களே ஏன்? கேட்குற பைத்தியமாடா சும்மா சும்மா எல்லாரையும் போட்டு மிதிக்கிறதுக்கு. அப்ப எதுக்கு நீ கார்த்திக் மச்சானே என்னையும் போட்டு மிதிச்சீங்க? ஏன் 2 பேரும் என்ன பண்ணான்னு தெரியாது? என்ன நீ எத்தனை வருஷம் கழிச்சு மாமா மச்சான் மீட் பண்ணிருக்கோம். அப்போ அப்படி இப்படி இருக்கதானே செய்யும் அண்ணி. ஆனா நான் இருக்க இடத்துல அது அப்படி இப்படி இருக்கக்கூடாது. 2 பேரும் எதுக்கு கூட்டு சேர்ந்து எனக்கு தெரியாமே இருக்கு. ஓ, நீங்க அவருக்கு அவர் உங்களுக்கு பண்ணுவீங்க. அதுவும் நான் இருக்கேன்ல, நல்லா பண்ணுவீங்க, இருந்துக்கோங்க. நீ அப்படி சொல்லலாமா அண்ணி? அவன் என்னோட உயிர் மச்சான். என்ன உனக்கு உயிர் மச்சான்? பார்த்த ஒரு நாள்ல உனக்கு உயிர் மச்சான் ஆயிட்டானா? ஓடிடு. போங்க அண்ணி, நீங்க இப்படி சின்ன பிள்ளைத்தனமாவே பண்றீங்க. அப்புறம் அண்ணி என் ஆளுங்க. டேய், ஓட விட்டு அடிச்சிருவேன். என்கிட்டே வந்து என் தங்கச்சி எங்க நீ கேக்குற? ஓடிடு மரியாதையா. அட போங்க அண்ணி, சொல்லுங்க அண்ணி. டேய், என்னை பத்தி முழுசா தெரியாம ரொம்ப விளையாடிட்டு இருக்க. அப்புறம் பாரு. உங்களை பத்தி எனக்கு எல்லாமே தெரியும் அண்ணி. ஆமா நீ நம்ம பாட்டிக்கு ஒரு ஆசை இருக்காமே, அது தெரியுமா உங்களுக்கு? இப்ப அதுக்கு என்னடா? அப்போ உங்களுக்கு ராஜா நம்ம பிடிச்சிருக்கா நீ? அந்த சிடுமு சித்தப்பனுக்கான மாயா தான் கரெக்டா இருப்பா. கிட்டி வைப்படா. ஐயோ மாயாவா? அண்ணி உங்க காலில் வேணா உழுது இருக்கிறது, மாயா மட்டும் வேண்டாம். நீங்களே எனக்கு அண்ணியா வந்துறீங்க. அது மட்டும் நடக்கவே நடக்காது. என்ன நீ இப்படி சொல்றீங்க? என் அப்பா யாரை பாக்குறாங்களோ அவங்க தான். புரியுதா? மாமா ராஜானாவை பார்த்தாங்கன்னா? அது அண்ணி சொல்லுங்க அண்ணி. மாமா ராஜானாவை சொன்னா என்ன சொல்லுவீங்க? அது அப்பம் பார்த்துக்கலாம்டா. முடிட்டு போடா. அது மட்டும் நடக்கவே நடக்காது. போடா. நடந்தா என்ன செய்வீங்க அண்ணி? அண்ணனுக்கு அன்னைக்கு தான் லாஸ்ட் நாள் நினைச்சுக்கோ. ஆக மொத்தத்துல ராஜான சோழியும் முடிச்சிருவீங்க அப்படித்தானே? ஆமாடா. ஐ நம்ம ஆளு இவன் எங்க பாக்குறான்? வேலை இல்ல, இங்க எதுக்கடி வந்த? எதுக்கடி கத்துற? இது ஃபைல் உங்ககிட்ட இருக்காமே, தருவியா? மரியாதை ரொம்ப முக்கியம், இல்ல கொஞ்சம் பார்த்துக்கோ. அண்ணி அவளை திட்டாதீங்க. அவளை திட்டினா என் இதயமே வலிக்குது. என்ன சொன்ன? இல்ல நீ அது இதயம் வலிக்கிறாமே, இதயம் ஓடிட்டு பார்த்துக்கோ. ஹாய் ஹாய். அந்த சைடு வா, நம்ம பேசுவோம். இங்க பாரு, வேலைக்கு வந்தீங்கன்னா வேலையை மட்டும் பார்க்கணும். தேவையில்லாம ஏதாவது பண்ண பார்த்துக்கோ. நீ இப்படி பண்றதுனால தான் உனக்கு அந்த சிடுமூஞ்சி உனக்கு புருஷனா வரப்போறாரு. தேவையில்லாத பேசுன கொன்றுவேன். வீட்டுக்கு வாடி, உனக்கு இருக்கு. அண்ணி என்ன நீ சும்மா சும்மா திட்டுட்டே இருக்கீங்க? ஏய், மரியாதையா போயிடு, இல்ல கொலக்காரியா மாறிடுவேன். இப்பவே இப்படித்தான் இருக்கா, இல்ல மாற வேற போறலாம் கொலக்காரியா. போய் வேலையை பாரு. பொடி ஃபைலு டேபிள்ல இருக்கு, எடுத்துட்டு போ. ஓகே. எதுக்கு நீ கோவமாவே இருக்கீங்க? இங்க பாரு, அண்ணியனின் கூப்பிட சொல்லிட்டு இருக்கு. சும்மா சும்மா அண்ணியனின் கூப்பிட்டு இருக்கா. மரியாதை போய் வேலையை பாரு. போடா. அப்படி இல்ல அண்ணி. டேய், என்ன கொலக்காரியா மாத்துறத? அண்ணி கூல் கூல். என்னது அண்ணியா? யாருக்கு யார் அண்ணி? பாரு அவனு சரியில்லையே. உளுந்திருப்பானோ? உளுந்திருப்பான். சாரி ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் சொல்கிறேன்னு தப்பாக நினைக்காதீங்க. சடனாக பிளான் பண்ணி ஃபேமிலியாக சென்னைக்கு கிளம்புறோம். ஒரு 2-3 நாளைக்கு வீடியோ வராது. வந்ததுக்கப்புறம் இன்னும் ரெகுலராக வீடியோ வரும். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய். அப்புறம் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். மகேஷ் வெண்பா காம்பினேஷன் காமெடி உங்களுக்கு வேணுமா இல்லையானோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.